मैत्रीं भजत अखिलजयत्रीं मैत्रीं भजत अखिलजयत्रीं मैत्रीं भजत अखिलजयत्रीं आत्मवती நம்ம वप आत्मवतेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम् त्यजत परेष्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिलजयत्रीं मैत्रीं भजत अखिलजयत्रीं சூப்பர் ஜி மைத்ரீன் பஜதா. பா, அது எவ்வளவு அழகா பாடுறார். ரொம்ப 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 நல்லா இருந்த எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் ஃபார் டுடேஸ். ரொம்ப நல்லா இருந்தா. தேங்க்யூ ஷீலாஜி. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. உங்க தேங்க்ஸ் ஃபார் டாட்டர் யுவர் பிளெஸிங்ஸ். பாடினால உங்க டாட்டரா? ஆமா, அவ பாடினா. ஆமா, சூப்பர்பா பாடுறாமா. அவ கத்துண்டா கொஞ்ச நாளைக்கு. அது தெரியுது. அது வாய்ஸ்ல பாடச்சே தெரிஞ்சிடும் கத்துட்டு பாடுறாளா இல்ல என் மாதிரி பாடுறா. அதெல்லாம் தெரிஞ்சிடும். வாயை திறந்தாலே தெரிஞ்சிடும் அதெல்லாம். கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்யூ நல்லா சார். பாடுறா. ஓ, தேங்க்யூ சார் உங்க பிளெஸிங்ஸ்க்கு. தேங்க்யூ. ஸ்ரீ கிருஷ்ணாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण सर। அனுஜாஜி சொல்லுங்க. भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप मत्कर्म कृण्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पाण्डव। பியூட்டிஃபுல் ஜி. கொஞ்சம் ஸ்ட்ரக் அப் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நாங்கெல்லாம் சொன்னா ஸ்டக்கா தான் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல மெமரைஸ் பண்ணேன். வெரி ஒரு 2 குட் மா. டேஸ்ல தான் நான் இது பிராக்டிஸ் பண்ணினேனா அதனால. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. Thank you so much. பியூட்டிஃபுல். பெர்ஃபெக்ட். வெரி Thank you. நைஸ். நம்ம 50 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அதோட 42வது ஸ்லோகத்துல இருந்து 50 ஸ்லோகங்கள் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகங்கள் 51, 52, 53 அழகான ஸ்லோகங்கள். அதை எடுத்துக்கலாம். ஜெயஸ்ரீஜி. जय श्री कृष्णा सर। यच्चावहासार्थ मसत्कृतोऽसि विहारशय्यासन भोजनेषु एकोऽथवाप्यच्युततमक्षन् तच्छामये त्वामहमप्रमेयम् पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्योऽन्यो लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव तस्मात् प्रणम्य प्रणिधाय कायं प्रसादये त्वामहमीश मेढ्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देव सोढुम् अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रवथितं मनो मे तदेव मे दर्शयते स्वरूपं प्रसीद देवेश जगन्निवास।
किरीटिनं गतिनैश्चक्रहस्तमिच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते। श्रीभगवानुवाच मया प्रसन्नेन तवार्जुनेदं रूपं परं दर्शितमात्मयोगात् तेजोमयं विश्वमनन्तमाद्यं यन्मे त्वदन्येन न दृष्टपूर्वम् न वेदयज्ञाध्ययनैर्न दानैर्न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपः शक्यमनन्तलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर। मा ते व्यथा मा च विमूढभाव दृष्ट्वा रूपं घोरमेदं व्यपेदभिप्रीतमनः पुनः त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य। सञ्जय उवाच इत्यर्जुनं वासुदेवस्ततोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनं भूत्वा पुनः सौम्यवपुर्महात्मा। வெரி குட், பிரில்லியன்ட்மா. ரொம்ப இல்லாது சஞ்சயன் சொல்றார், வாசுதேவர் பகவான் தன்னோட ரூபத்தை காண்பித்தார். அப்புறம் அர்ஜுனன் ஆஸ்வாசம் படுத்துறார் பகவான் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் சொல்றான் 51வது ஸ்லோகத்திலேருந்து இந்த ஆஸ்வாசம் படுத்தினோன்னு எல்லாம் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு நார்மல் சீக்கு வருது. இவ்வளோ கூத்து நடந்திருக்கு. பகவான் தனக்கு விஸ்வரூபத்தை காமிச்சு அது எல்லாத்தையும் அதை பார்த்து அர்ஜுனன் பிரமித்து போய் பயந்து போய் அப்புறம் பக்தி மார்க்கத்துல பயத்தையும் நெருங்கி பயமும் பக்தியும் கலந்து காலில் விழுந்து எனக்கு போரும், இது எனக்கு இந்த பார்க்க வேண்டாம், எனக்கு உன்னோட அந்த ரூபத்தை தான் பார்க்கணும், எனக்கு இந்த பயங்கரமான ரூபத்துல இருந்து என்னை விழுத்துரு, எனக்கு போரும் அப்படின்னு கதிகலங்கின்னு சொல்லச்ச பகவானும் தன்னோட சதுர்புஜ ரூபமும் தன்னோட மனித ரூபத்திலையும் கொண்டு வந்துட்டு அர்ஜுனனை ஆஸ்வாசம் படுத்தி எல்லாமே ஒரு புயலே அடைஞ்ச மாதிரி இருக்கிறது. அதனால இந்த துஷ்டுப் சந்திலேருந்து அனுஷ்டுப் சந்துக்கு திருப்பி மாறுது. அர்ஜுனன் கொஞ்சம் ஆஸ்வாசம் ஆயிட்டு சொல்றான். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபன் தவ சௌம்யம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வருத்தः சசேதா பிரகிருதிம் கதः. திருஷ்ட்வா பார்த்து இதம் இந்த மானுஷம் மனுஷ ரூபம் தவ உன் சௌமியம் இனிமையான ஜனார்தன அப்படின்னு பகவான் சொல்லி இதானீம் இந்த நேரத்தில் அஸ்மி நான் சம்வருத்த ஆகி சச்சேதாக அமைதியாக பிரகிருதிம் என் குணம் கதஹ அடைந்தேன். உன் இனிமையான மனுஷ ரூபத்தை பார்த்து நான் இப்பொழுது என் அமைதியும் சுயகுணமும் அடைந்தேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஒரு வருஷமா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச தனித்தனியா சொல்லும். திருஷ்ட்வேதம் இஷிட்டுவ 3 இருக்கு. திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபன் மானு மா நெடுலெழுத்து நுஷம் ரூபன் ரூ நெடுலெழுத்து தவ சௌம்யம் ஜனார்தன தவ அழுத்தி சொல்லணும். அது மேல ஆகாத் கொடுத்து சௌம்யை ஜனார்தன இதானீமஸ்மி சம்வருத்தஸ் இதானீ ரெண்டுமே நெடுலெழுத்துகள். மஸ்மி மேலாக வரணும்.
संवृत्तः सचेता प्रकृतिं सचेता चेता ரெண்டுமே நெடில் எழுத்துகள் चेता प्रकृ இல்ல प्रकृतिங்கதஹ திங் இங்கு வருது எனக்கு வருதுனால प्रकृतिங்கதஹ कामेश्वरी जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। अर्जुन उवाच दृष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीमस्मि संवृत्तः सचेता प्रकृतिं गतः। பியூட்டிஃபுல்மா, ரொம்ப நல்லா இருந்து. ஆனா எல்லா அனுநாசிக்கும் இன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். அது சம்டைம் இன்னு வருது, இன்யா வருது. அதையும் கொஞ்சம் ஆமா சார், ஆமா. இன்னொரு தடவை சொல்லட்டுமா சார்? சொல்லுங்களேன். दृष्ट्वेतं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन तव सौम्यै जनार्दन तव सौम्यै जनार्दन इदानीमस्मि संवृत्तः सचेता प्रकृतिं गतः. பியூட்டிஃபுல் மா. ம், இந்த 5 தேங்க்யூ ஸ்டார் சார். பீப்புள்லாம் இப்படி கஷ்டப்படுறது. அது சந்தம் மாறினதுனால உங்களுக்கும் கொஞ்சம் இது மாறிடுது போல இருக்கு. ஓகே. ஆமாங்க சார். எல்லாருமே அந்த ருஷ்டுப் சந்திர சொல்லி 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 முழு சாப்டர் முடிஞ்சிட்டு கடைசியில் எல்லாரும் அனுஷ்டுப் சந்திர கஷ்டப்படுறோம். திருஷ்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வృத்த சச்சேதா பிரகிருதிங்கதஹ. அர்ஜுனன் சொல்றார், உன்னோட இந்த மனித ரூபத்தை பார்த்து, இந்த மனித ரூபம் அவரோட ஒரு லீலை தான். அந்த மனித ரூபத்தை பார்த்து எவ்வளவோ பேர் வாங்கியிருக்கா. கோபிகளா இருக்கட்டும், மாடு, பட்சி, இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அழகான ஸ்லோகம். த்ரைலோக்ய சௌபகமிதம் ஜனரீக்ஷ்ய ரூபம் யதகோத்விஜத்ரு மம்ருகா புலகான்ய பிப்ரன். திரைலோக்கிய சௌபகமிதம். திரைலோக்கிய 3 லோகங்களும் சௌபகம், இந்த சௌபாகியமான, இதம் இந்த, ச மற்றும் நிரீக்ஷ பார்த்து, திரைலோக்கியம் இந்த சௌபாகியமான ரூபத்தை பார்த்து, நிரீக்ஷ ரூபம், யத் கோ, எதனால கோனா மாடுகள், த்விஜ பறவைகள், திரும மரங்கள், மிருக மான்கள், புலகான்ய பிப்ரன் ரோமங்கள்லாம் நிக்கிற மாதிரி அந்த அழக அப்படி ரசிச்சு பாக்குறா. அது அந்த மனுஷ ரூபம், பகவானோட அந்த லீலைகளில் ஒன்றான அந்த மனுஷ ரூபம். அதை பார்த்து எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறா. அது மாதிரி அர்ஜுனன் சொல்றார், உன்னோட இந்த மனித ரூபத்தை பார்த்து நான் என்னோட நார்மல் செல்ஃபுக்கு வந்துட்டேன், என்னோட சுயகுணம் அடைஞ்சிட்டேன். பிரகிருதிங்கதஹ, என்னோட சுயரூபம் அதுல வந்துட்டேன். எனக்கு இந்த பயந்துட்டு இருந்தேனே அதெல்லாம் மறைஞ்சு போயிடுத்து. சச்சேதாகா, என்னோட மனசு எல்லாம் டைவர்ட் ஆயிருந்தது அந்த ரூபத்தை எல்லாம் பார்த்து. அதெல்லாம் பார்த்துட்டு நான் எவ்வளவு ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி, இந்த கடுகை விட சின்னது இந்த உன்னோட விஸ்வரூபத்துல நான் இருக்கேங்கிறத பார்த்துட்டு இப்பதான் எனக்கு சேத்தஸே வந்திருக்கு, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு பகவான் சொல்ற. அவரோட இந்த 2 கைகளுடைய இனிமையான ரூபத்தை பார்த்து, ஏன்னா அது இனிமையான ரூபம். அவரோட ரெண்டு கைகள், சத்துர்புஜ ரூபம், 4 கைகள் இருக்கிற ரூபம் வந்து தெய்வீகமானது, இது இனிமையானது. பகவானை பத்தி இந்த 2 கைகள் 4 கைகளும் பத்தி ஒரு அழகான ஸ்லோகம். त्वमेव भगवानाद्यो निर्गुण प्रकृते परः अर्धांगो द्विभुज कृष्णोऽप्यार्थांगेन चतुर्भुजः.
நீதான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். நீதான் நிர்குண, பிரகிருத்தே பர, பிரகிருதி எல்லாம் தாண்டி. நீ வந்து 2 கைகளான கிருஷ்ணராக பாதியும் 4 கைகளான விஷ்ணுவாக பாதியும் எனக்கு எனக்கு இப்ப வந்திருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. இன்னொரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் பிரம்மவைவார்த்த புராண அதுலேருந்து வந்த ஸ்லோகம். விபுஜோ ராதிகா காந்தோ லக்ஷ்மீகாந்த சதுர்புஜ கோலோகே द्विभुजस्तौ गोपैर्गोपीभिर् अवर्तः चतुर्भुजश्च वैकुण्ठं प्रायायौ पद्मया सह सर्वांशेन समौतौ द्वौ कृष्ण नारायणौ परौ. 2 கைகளா இருக்கிற கிருஷ்ணர் வந்து ராதையோட கிருஷ்ணர். 4 கைகளா இருக்கிற விஷ்ணு லக்ஷ்மியோட விஷ்ணு. கிருஷ்ணர் வந்து கோபிகளோட கோபலோகத்துல இருக்கார், கோலோகத்துல. விஷ்ணுங்கிறவர் லக்ஷ்மியோட வைகுண்டத்துல இருக்கார். ரெண்டுமே ஒரு விதத்துல ரெண்டுமே ஒன்றுதான். அதனால் நீ ரெண்டுமே நீதான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற மாதிரி வருது. சோ பகவான்கிட்ட பத்தி இப்ப அர்ஜுனன் என்ன சொல்றேன்னா, உன்னோட இந்த 2 கைகளுடைய கிருஷ்ணரா நான் அவனை பாக்குறேன். ஆனா அந்த 2 கைகளோட கிருஷ்ணரா இருக்கட்டும், 4 கைகளோட விஷ்ணுவா இருக்கட்டும், சஹஸ்ர பாவா இருக்கிற இந்த ஈஸ்வரனா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஈஸ்வரனோட வியாபித்தல் தான். அவர் தான் எல்லாத்தையும் வேற வேற ரூபத்துல வேற வேற இடத்துல வேற வேற நேரத்துக்கு வந்துட்டு இருக்கார் அப்படின்னு அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் வந்து சொல்றார், 52வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச சுதுர்தர்ஷமிதம் ரூபன் दृष्टवानसि यन्मम देवाप्यस्य रूपस्य नित्यं दर्शनकाङ्क्षिणः. சுதுர்தர்ஷனம் பார்க்க அரிதானது, இதம் இந்த ரூபம் திருஷ்டவான் பார்த்தது அசி, திருஷ்டவான் பார்த்தது அசி நீ, யத் அந்த, மம என், தேவா தேவர்கள், அபி கூட, அஸ்ய இந்த, ரூபஸ்ய ரூபத்தை, நித்தியம் எப்பொழுதும், தர்ஷன ஆகாங்ஷிண தர்சனம்னா பார்க்கறதுக்கு, ஆகாங்ஷிண ஏங்குவார். நீ கண்ட என் அந்த ரூபம் காண மிகவும் அரிதானது, தேவர்களும் என் இந்த ரூபத்தை காண நித்தியமாக ஏங்குகிறார்கள். ஆனா நீ என்ன வந்து இவ்வளவு ஒரு பக்தியோடும் சத்தையோடும் கேட்கறதுனாலதான் உனக்கு எல்லாம் கிடைக்கிறது, என் கருணையால உனக்கு இது கிடைக்கிறது அப்படின்னு பகவான் இந்த இடத்துல சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச சுதுர்தர்ஷமிதம் ரூபன், சுது ரெண்டுமே குரல் எழுத்துகள், தூருக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து சுதுர்தர்ஷ, திருப்பியும் ரஃபா, தர்ஷமிதம் ரூபன், ரூ நடுவில் எழுத்து, சுதுர்தர்ஷமிதம் ரூபன், திருஷ்ட இஷ்யன்ட இருக்கிறதுனால திருமதி ஆகாத் கொடுத்து திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய, தேவா ரெண்டுமே நடு எழுத்துகள், அப்யஸ்ய அப்யஸ்ய ரூபஸ்ய, ரூ நெடில் எழுத்து, ரூபஸ்ய நித்யன் நீமராக, நித்யன் தர்ஷன தர்ஷன காங்ஷிணஹ, இங்கு இக்கு ஷ 3 இருக்கு, தர்ஷன காங்ஷிணஹ. புவனாஜி சொல்றேம்மா. ஸ்ரீ பகவானுவாச்ச சுதுர்தர்ஷமிதம் ரூபன் திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்ஷிணக
பியூட்டிஃபுல்லி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா. Thank you. பகவான் சொல் தேசிகன். பகவான் சொல்ல சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானசி என்மம. மியூட் பண்ணிக்கலாம். சுதுர்தர்ஷம் இதம் ரொம்ப துர்லபமா தான் இருக்கும் இத பாக்குறது, இந்த தெய்வீகமான ரூபத்தை பாக்குறது. அப்ப வந்து இந்த 2 கைகளோட கிருஷ்ணரை பத்தி சொல்றதுதான் எல்லாருக்குமே பார்க்க கிடைக்கிறது. அண்ட் அந்த சஹஸ்ரபாவான ரூபத்தை பத்தியும் சொல்ல. ஏன்னா பகவானால அது யோசிச்சு கூட முடியாது. தேவர்களால, தெய்வ திருஷ்டி இருக்கவாளுக்கு தான் அதை பார்க்க முடியும். இப்ப பகவான் இந்த இடத்துல சொல்ல சுதுர்தர்ஷம் இதம் ரூபம். இந்த ரூபம் வந்து அவரோட அந்த சதுர்பாகு 4 கைகளுடைய ரூபம். அது வந்து பார்க்கறது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமானது. இந்த மனித உடமான இந்த கிருஷ்ணரை பார்க்கறது தான் எல்லாருக்குமே பார்க்க கிடைக்கும். ஆனா இந்த சதுர்புஜ ரூபம் எல்லாருக்கும் பார்க்க முடியாது. தேவா அப்பியஸ்ய ரூபஸ்ய நித்தியம் தர்ஷன காங்ஷிணஹ. தேவர்களால் கூட இதை பார்க்க முடியாது. இந்த 4 புஜ ரூபத்தை பார்க்கறதுக்கு தேவர்களுக்கும் ரொம்ப அரிது. அவளும் காந்துட்டு இருக்கா. 53வது 54வது ஸ்லோகத்துல வரும்போது இது வந்து வேதங்கள் படிச்சாலும் சரி, தபங்கள் பண்ணாலும் சரி, தானங்கள் பண்ணாலும் சரி, யஜ்யங்கள் பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் இதெல்லாம் பார்க்க முடியாது இந்த சதுர்புஜ ரூபத்தை. இந்த மாதிரி ஒரு ரூபம் பார்க்கணும்னா என்னோட உனக்கு மேல ஒரு கிரேஸ் இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கும் மேல ஒரு அன்பும் பிரியமும் இருந்தாதான் அது கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கணும்னா எல்லாத்தையும் திறந்துண்டு என் மேல பக்தியா இருக்கணும். அது வந்து தேவர்களுக்கும் முடியாது. தேவர்களும் காத்துட்டு இருக்கா. இன்னும் தேவர்களுக்கு தான் ஏன் பார்க்க முடியாது? அவதான் காத்துட்டு தானே அவளுக்கு கிடைக்கணுமே. அப்படின்னா தேவர்களுக்கும், தேவர்கள்ங்கிற ஒரு ஸ்தானம் தான். அந்த தேவர்கள் அந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அவளுக்கு முழுசா எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானை பார்க்கறதுக்கு முடியறது இல்லை. அவளுக்கு தன்னோட இந்திரன் வந்து எப்ப பார்த்தாலும் அரசியல் பண்ணிட்டு இருப்பார். என்னோட லோகத்தை யாரும் எடுத்துக்கூடாது அப்படின்னு. தேவர்கள் தான் ஸ்வர்கலோகத்துலதான் இருக்கா. அவளுக்கு மரணம்ங்கிறது அபூர்வம். அவ பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பா. அவளோட அந்த காலகட்டம் முடிஞ்சோடனே அவ கரைஞ்சு வேற தேவர்கள் வருவா. துக்கம் அதெல்லாம் கிடையாது. சோ இருந்தாலும் அவளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஈர்ஷம் இருக்கு. ராகம் துவேஷம்ங்கிறது இருக்கு அவளுக்கு. சோ அதனால அவளை பார்க்க முடியாது. எப்படி ஒருத்தர் வந்து தன் பாதையில போயிட்டே இருக்கிறச்ச, ரோட்ல இப்படி போயிட்டு இருக்க, நமக்கு இங்கதான் போகணும் அப்படின்னு போறச்ச வழியில வந்து கொஞ்சம் தங்க காசுகளும் ஏதாவது பொருட்களும் கிடைச்சதுன்னா அதை பின்னாடியே போய் அது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு அதை தேடிண்டு தன்னோட எங்க போனமோ போகாம அதுக்கு பின்னாடி திரிஞ்சுட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு அந்த எதை பாக்கிறதுக்குன்னு போயிருக்காளோ அது கிடைக்காது இல்லையா? அது மாதிரி தேவர்களுக்கும் இது கிடைக்காத விஷயம். அப்படிங்கிறது தேவர்கள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த படிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தேடி நிற்கிறச்ச கதோபனிஷத்துல கண்டு போச்சு. கதோபனிஷத் வந்து கீதையில இது வர்றதெல்லாம் தான் கிட்டத்தட்ட கதோபனிஷத்துலயும் வருது. அதுல வந்து நச்சிகேத அவரோட அந்த கதை இருக்கு. எப்படி யமனோட அவர் வந்து பேசி நடத்தி நிறைய விஷயங்களுக்கு சில பேர் அது தப்பா வந்து மரணத்தை பத்தி கண்டுபிடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அப்படிலாம் இல்லை. அதை படிச்சேன்னா முழு தத்துவம், வாழ்க்கையோட தத்துவம் அதுல முழுசா யமனும் நச்சிகேதாவும் சேர்ந்து பேசினது. அவார்டு சம்பாஷணை. அதுல இருந்து நச்சிகேதா அப்படின்னாலே அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தேன்னா, தான் என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு எவ்வளவு அதோட எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு தெரியாமே கேட்கறது தான் அதோட மீனிங் நச்சிகேதா அப்படின்னா. நச்சிகேதாங்கிற ஒரு பேர்ல என்ன இருக்குன்னா, அவர் கேள்விகள் கேட்கிற அந்த கேள்வியோட ஆழம் எவ்வளவுன்னு தெரியாமையே அவர் கேட்கறது, அது நச்சிகேதா. இன்னைக்கு எல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான். அதனால இந்த
நச்சிகேதா கதை கொஞ்சம் சொல்லிடுறேன். நச்சிகேத அப்படிங்கிறவர் வஜஸ்ரவ அப்படிங்கிற பிறந்திருந்தார். அவரோட தகப்பனார் பேர் வஜஸ்ரவ. அவர் வந்து இந்த வஜஸ்ரவ வந்து விஸ்வஜீத யக்னம் பண்ணிட்டு இருக்கார். அவரோட புள்ளதான் இந்த பிரம்மஜானி நச்சிகேதா. அந்த யஜ்யம் பண்றச்ச நச்சிகேதர் கேக்குற கஸ்மை மாம் தாஸ்ய சீதி. அதாவது யாகத்துல அவர் கேட்கிறார், இந்த யாகத்துல எதை கொடுக்க போறேன்னா ஒன்னதான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறார் அவரோட அப்பா வஜஸ்ரவர். அதுக்கு அவர் கேட்கிற கஸ்மை மாம் தாஸ்ய சீதி, என்னை யாருக்கு கொடுக்க போற அப்படிங்கிறார். அதுக்கு அவர் தகப்பனார் சொல்ற மிருத்யவே துவா ததாமீதி, உன்னை வந்து மிருத்யுக்கு நான் கொடுக்க போறேன், எவனுக்கு நான் உன்னை அர்ப்பணம் பண்ண போறேன் அப்படிங்கிறார் கோவத்துல. உடனே இவர் வந்து நச்சிகேதர் வந்து, நானே யமபுரிக்கு நானே போய்க்கிறேன், நீ என்ன கொடுக்கறது, நானே போறேன் அப்படின்னு யமபுரிக்கு போறார். யமன் வந்து அவரோட இடத்துல இல்லை. ஸோ அவரோட வாசல்லையே 3 நாள் தவம் கடந்தார். ஒரு மரணத்துக்கு பயமே இல்லாம இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரே, அதுவும் பிராமண பையன், அதுவும் 3 நாள் நம்ம வீட்டுக்கு வாசல்லையே இருந்திருக்காளே அப்படின்னு நினைச்சுட்டு யமன் வந்து, நான் உனக்கு 3 வரங்கள் தரேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த பிரம்ம வித்யா அப்படிங்கிற கதோபனிஷத். கதோபனிஷத்துல இந்த பிரம்ம வித்யா என்னன்னா, நச்சிகேதாவும் யமனும் இந்த இடத்துல இப்படி பேசிக்கிறது தான். அதுல முதல் கேள்வியா இவர் கேட்கிற நச்சிகேதா முதல் வரம் என்னன்னா, சாந்த சங்கல்ப சுமனா யதா ஸ்யாத் வீதமுன்ய கௌதமோ மாபி மிருத்யோ தத் பிரசிஷ்டம் மாபிவ தேத் பிரதீத ஏதத் திரயாணாம் பிரதம வரம் விருணே. என்னோட முதல் வரம் என்ன நான் கேட்கிறேன்னா, என்னோட தகப்பனாரான கௌதமர் அவருக்கு சாந்த சங்கல்பம், அவருக்கு வந்து இந்த காமனஸை கொடு, சாந்தியை கொடு. சுமனா, அவரோட மனசு சுகமாகட்டும். வீதமன்யோ, என்னை பத்தி அவர் கோபம் வராம இருக்கட்டும். அண்ணா திரும்பி போறச்ச என்ன அதே மாதிரி அணைச்சுக்கட்டும். இதுதான் நான் கேட்கிற முதல் வரம் அப்படிங்கிறார். அதுக்கு யமனும் ரொம்ப ஆசையா, இது நான் உனக்கு பண்ணி தந்துடுறேன், நீ என்னைக்கு நீ திரும்பி போறச்ச உங்க அப்பாவுக்கு மேல கோபம் இருக்காது. அதுலயும் ரொம்ப அழகா இருக்கு அது பதில், இவ்வளவு சிம்பிளா இருக்காது. அதாவது அந்த சாந்தம்னா என்ன, அப்பானா என்ன, அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக அவர் சொல்றார், இந்த யாகம் பண்ண போறால அந்த விஸ்வஜித யாகம், அது வந்து அக்னியில கொடுக்க சொல்லு, மிருத்யு கொடுக்க வேண்டாம், அக்னி கொடுக்க சொல்லு, அது போரும் அப்படிங்கிறார். ஏன்னா அக்னியில தான் எல்லா ஞானமும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு வந்து உடனே நச்சிகேதர் கேட்கிற, சத்வமவிகம் ஸ்வர்க மத்தியேஷி மிருத்யோ பிரபூஹி त्वं श्रद्धधानाय மஹயம் ஸ்வர்கலோகாமிருதத்வம் பஜந்த ஏதத் த்விதீயேன விருணே வரேண. ஏ மிருத்யுவே, எனக்கு எல்லாம் சொல்லு, நீதான் இந்த அக்னி வித்தியை படிச்சிருக்கியே, அந்த அக்னி வித்தியை பண்ணினால ஸ்வர்கலோகம் கிடைக்கும் சொல்றியே, அந்த சொர்க்கலோகத்துல எல்லாருக்கும் அமிர்தம் கிடைக்கிறது, அமிர்தத்துவம் கிடைக்கிறது அப்படிங்கிறியே, இந்த அக்னி வித்தியை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு, இதான் என்னோட 2வது வரம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கும் யமன் சொல்றார், தாராளமா நான் உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன், இதுல ஒண்ணுமே இல்ல, இது நீ இவ்வளவு உனக்கு கஷ்டப்பட்டு எனக்காக வந்திருக்கே, உனக்கு இந்த 2வது வரம் தரேன் அப்படிங்கிற. அப்ப 3வதா ஒரு வரம் கேட்கிறார். ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தீத்யேகே நாயம் அஸ்தீதி சைகே ஏதத் வித்யா மனுஷிஷ்ட சத்வாயாஹம் வராணாமேஷ வர ஸ்ருதியஹ. நான் ரொம்ப அழகான ஒரு 3வது கேள்வி கேட்கிறார். என்ன சொல்றேன், எனக்கு ஒரு சங்கா இருக்கு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் எல்லாருமே சொல்றார், மரணத்துக்கு அப்புறம் சொல்ற சில பேர்,
அது இருக்கு அப்படிங்கிற, சில பேர் அது இல்லை அப்படிங்கிறது. அது அப்படின்னா என்னன்னா, இதுல ஜீவாத்மா பத்தி குறிச்சு சொல்ற. அது இருக்குங்கிற, இன்னொருத்தர் வந்து இல்லைங்கிற, அது ஒருத்தர் வந்து அது 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 மரணம் அடையறது இல்லை அப்படிங்கிற, இன்னொருத்தர் வந்து அது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற. எனக்கு இதுல எது உண்மை, அது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு 3வதா கேட்கிறார். இந்த 3வது கேள்வியில கேட்டுதான் உடனே யமன் சொல்றார், தேவைரத்ராபி விசிகித்சிதம் புராணஹி சுவிக்ஞேய மனுரேஷ தர்மஹ அந்யம் வரம் நச்சிகேதோ விஷ்ணு விரணீஸ்வமா மோபரோத்சீரதிமா சுஜைனம். தேவர்களுக்குடன் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் இது. இத பத்தி அவளுக்கு புரியாது. அவளுக்கு அப்பும் தெய்வர்களுக்கு இது புரியாத ஒரு விஷயம். இது சீக்கிரமா ஒருத்தருக்கும் புரிஞ்சிடாது. அதனால அந்யம் வரம் நச்சிகேதோ, வேற எதோ வேணாலும் கேளு, உனக்கு நான் தரேன். இது கேட்காத, இது நீ என்ன விட்டுரு, இத பத்தி நீ என்கிட்ட வந்து கேட்காதே அப்படிங்கிற. இதுல என்ன சொல்ல வரேன்னா, பகவானும் இதே மாதிரி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றார். தேவர்கள் கூட இதெல்லாம் காக்க பிடிக்காது, பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுதர்சனம், அந்த சுதூர் தர்சனம் உனக்கு தான் கிடைக்கிறது. ஏன்னா தேவர்களும் கிடைக்காது. இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். எல்லாருக்கும் யாராலையும் இந்த ரூபத்தை, சதுர்புஜ ரூபத்தை பார்க்க முடியாது. அது உனக்கு கிடைச்சிருக்கு. அது ஏன் கிடைச்சிருக்குன்னா, என்னோட கட்டாட்சம் உண்மையில இருக்கு, அதனால கிடைச்சிருக்கு. அது ஏன் கிடைச்சிருக்குன்னா, உன் ஞான திருஷ்டியால கிடைக்கல, உன் தெய்வ திருஷ்டியாலையும் கிடைக்கல. அது ஏன் கிடைச்சிருக்குன்னா, உன்னோட பக்தியால தான் கிடைச்சிருக்கு. உன் பக்தி மட்டும் போராது, அதுக்கு மேல என்னோட ஒரு கட்டாட்சம் இருக்கணும், அப்பதான் உனக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த அழகான இந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். தேவாப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்கினா சுதுர்தர்ஷனதம் ரூபம் திருஷ்டவானசி என்மம அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அப்படியே இந்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப இருந்து போய் நான் ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் இந்த ஸ்லோகத்தை படிச்சிருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லோகம், நாஹம் வேதைர்ன தபசா ந தானேன ந சேஜ்யயா शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा. ந இல்லை அகம் நான், வேதை வேதங்களால், ந இல்லை தபசா தபங்களால், ந இல்லை தானேன தானங்களால், ந இல்லை ச மற்றும் இஜ்யயா பூஜைகளால், சக்கிய சாத்தியம், ஏவம் இந்த விதக இவ்வாறு, திரஷ்டும் பார்த்து, திருஷ்டவான் நீ பார்த்தாய், அசி ஆகி, மாம் நான், யதா போல நீ என்னை பார்த்தவாறு வேதங்கள், தபங்கள், தானங்கள் மற்றும் பூஜைகளால் என்னை காண முடியாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். நாஹம் வேதைர்ன தபசா, நாஹம் நாம் இல்ல, ஹம் ஹ தொண்டையில இருந்து வரணும், ஹம் வ வரணும். நாஹம் வேதைர்ன தைர்ன தை அழுத்தி சொல்லணும், ரஃபா இருக்கு. வேதைர்ன தபசா நதானேன நதானேன ந சேஜ்யயா நதானேன ந, 2 ந இருக்கு. சொல்லுச்சு இந்த ஸ்பீட்ல மிஸ் ஆயிடக்கூடாது. நதானேன ந சேஜ்ய சேஜ்ய சேமில் ராகாத் கொடுத்து, நதானேன ந சேஜ்யயா शक्य में रागात करते, शक्य एवं विधो, एवं ए तोंडेले दोनों वं औं वर्णो, विधो द्रष्टुन, विधो द्र धो में रागात करते, विधो द्रष्टुन, दृष्ट दृष्ट द्रु द्रुल दृष्ट ध्रुव में रागात करते, दृष्टवानसि मां यथा. भारती जी. Yes, ma'am. Jai Shri Krishna, sir. नाहौ वेदैर्न तपसा
नतानेन न सेच्यया शक्य एवं विदो द्रष्टुं दृष्टवानसि मायता. பியூட்டிஃபுல் ஜி. இந்த விதோ அந்த Thanks. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அந்த தோ மேல ஒரு ஆகாத்து இருக்கு, அதையும் எடுத்துட்டு ஏவம் விதோ திரஷ்டும் அது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கோ. பாக்கி எல்லாம் அதே மாதிரி யதா Yes. யதாவும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பாக்கி எல்லாம் ரொம்ப அழகா இருந்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய். Thank you, sir. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. திருஷ்டவானசி மா யதா. பகவான் சொல்ற அர்ஜுனன்ட்ட, இந்த நான் சதுர்புஜ ரூபம் உனக்கு மட்டும்தான் பார்க்க கிடைச்சிருக்கு, அதுவும் என்னோட கிருபையினால. சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை இந்த ரூபத்துல பார்க்கணும்னா அதுக்கு என்னோட கிருபை தான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். நாம் வேத தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும். ஏன்னா இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சாமான் வேணும், கடைக்கு போனோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சாமான் இருக்கு, 100 ரூபாய் நோட்டை கொடுத்தா அது தரான் அப்படின்னா, அந்த சாமானுக்கு 100 ரூபாயை விட குறைச்சலா இருந்தாலும் தருவோம், இல்லைன்னா சொல்லுவோம் இன்னொரு 100 ரூபாய் எடு அப்படின்னு கடைக்காரன். சோ ஏதாவது ஒண்ணு வேணும்னா அதுக்கு தகுந்தாப்புல இருக்கிற செல்வத்தையோ அதுக்கு மேல ஏதாவது கொடுத்தாதான் அது நமக்கு கிடைக்கும். ஆனா பகவான் இதெல்லாம் வாங்கி விற்கிறதுல அந்த அந்த அவருக்கு ஏதாவது ஒரு விலை இருக்கா, ஒரு மதிப்பு இருக்கா? எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது பகவான். சோ அவரால் வேதம் பண்ண, நீ எனக்கு கொடு, நீ வா, எனக்கு உன்னை பார்க்கணும், உன்னை காமி அப்படின்னு சொல்லுவா. நான் தானம் பண்ணேன், நான் யஜ்யம் பண்றேன், நான் பூஜை பண்றேன், எனக்கு உன்னோட இந்த ரூபத்தை பார்க்கணும். ஏதோ நம்ம ஏதோ கொடுக்குறோம், அதுல இருந்து வாங்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான், நற்காரியங்கள் தான். இந்த நற்காரியங்கள் எல்லாம் பண்ணிதான் ஆனும், பண்ண வேண்டாம்னு சொல்ல. ஆனா இந்த நற்காரியங்கள் பண்ணானா பகவான் அந்த ரூபத்தை பார்க்க முடியும்னா முடியாது அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது. இந்த மாதிரி அதுக்கா வேதங்கள், இந்த தானங்கள், தபங்கள், யஜ்யங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ண வேண்டாம் இல்ல, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் நற்காரியங்கள் தான். இதெல்லாம் நற்காரியங்கள் பண்ணாதான் மனசு தூய்மையாகும். இந்த மனசு தூய்மையானாதான், நான் எப்படின்னு சொல்ல, நமக்கு சாண்டிங் பண்ணது நமக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அழிஞ்சு போனப்பந்தான், அந்த அழுக்கெல்லாம் போன அப்புறம் தான் உள்ள ஒரு நல்ல ஒளி வரும். அந்த ஒளியில இருந்தா நம்மள எல்லாத்தையும் பார்க்க முடியும். சோ இந்த தூய்மை ஆக்கினாதான் நமக்கு அந்த பக்திங்கிற ஒரு விஷயமே நம்ம மனசுக்குள்ள இறங்கும். இந்த பக்திங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இறங்கினா எல்லாத்தையுமே நம்ம விட்டு கொடுத்துலாம். ஏன்னா ஞானம் நமக்குள்ள இருக்கு, ஞானம் நமக்குள்ள இருக்கு, அதுக்கான இருக்கிற கர்மங்கள் நம்ம பண்றோம். அந்த ஞானமும் கர்மங்களும் பண்ணி இந்த பக்தியும் சேர்ந்துட்டுனா அதுக்கு மேல ஒண்ணு விஷயம் இருக்கு, அது பகவான் கிருபை. அது அவர் யார் மேல விழுறதோ அதுக்கு தகுந்தாப்புதான் இந்த சதுர்புஜ ரூபத்தை பார்க்க முடியும். சோ இந்த வெறும் இந்த வேதங்கள், தபஸ்கள், தானங்கள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணா நான் பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியாது. வேதங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு ஞானம் வருது. இந்த ஞானம் வந்தாதான் நமக்கு கர்மங்கள் பண்ணி அந்த கர்மங்களையும் நம்மளால துறக்க முடியாது. இந்த கர்ம யோகம் பண்றோம், கர்ம யோகம் கர்ம யாகமா பண்றோம். அதுக்கப்புறம் தானங்கள் மற்றும் தபங்கள் இதெல்லாம் பண்ணா நம்மளோட அகங்காரம் குறைஞ்சு போயிடும், தன்னோடது அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடும். ஏன்னா தப்பங்கள் எல்லாம் பண்ணோம்னா நம்மளோட உடம்பு நம்மளுக்கு இல்லை, இந்த உடம்புக்கு கஷ்டம் எல்லாம் நமக்கு போராது, நம்ம பகவான் தான் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம தபம் பண்றோம். அதே மாதிரி தானம் என்னோடதுன்னு ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் இந்த இந்த பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு, பிரகிருதிக்கே திருப்பி கொடுக்குறோம், இதான் தானம். சோ தான்ங்கிற ஒரு விஷயம் போயிடுறது அதுல இருந்து. சோ இந்த வேதங்கள்னால ஞானமும், ஞானத்தினால நம்ம கர்மங்களும், அந்த கர்மத்தை எல்லாம் நம்ம யாகத்துல பண்ணி யாகமா கொடுத்துட்டு, இதே மாதிரி தானமும் தபங்களும் பண்ணானா தன்னோட அகங்காரமும் விட்டு போயிடுறது. அப்புறமா நம்ம பூஜை பண்ணானா பகவானோட கடாட்சத்துக்கு நம்ம தேடலாம். ஆனா இதெல்லாம்
பகவான் சொல்றார், ஞாபகம் ஊட்டுற நமக்கு. இதெல்லாம் பண்ணா பகவான் கிடைப்பாரா? முடியாது. இதெல்லாம் வச்சுட்டு ஈஸ்வரன் கிடைக்க முடியாது. ஈஸ்வரனோட இந்த திருஷ்டி நமக்கு கிடைக்காது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனாலதான் 2வது வாட்டி இப்பதான் ஒரு 3-4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னார், இந்த வேதங்கள், தபங்கள், தானங்கள், கர்மங்கள் அப்படி சொன்னார். அதுல அதை வச்சுட்டு என்ன அடைய முடியாது அப்படிங்கிற அதே தான் திருப்பியும் சொல்றார். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா ஏன் 2 வாட்டி சொல்ல போறார்? ஏன் சொல்றேன்னா திருப்பி சொல்றேன்னா, நம்ம வழியில இருந்து தவறிடக்கூடாது. இதுதான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கூடாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணா நம்ம பியூரிஃபை ஆறோம். கரெக்ட். ஆனா இது நம்மளோட கடைசி நோக்கமான மோட்சம் இல்லை. இதெல்லாம் டாக்டர்கிட்ட போறச்ச டாக்டருக்கு ஏன்டா போற டாக்டர் கடையிலன்னா, டாக்டர் எனக்கு சாக்லேட் தர்றாரு அதுக்காக போறேங்கிற மாதிரி இல்ல. டாக்டர்கிட்ட நம்ம ஏன் போறோம்னா பகவான் அடையறதுக்காக, அதாவது உடம்பு நல்லதாக்குறதுக்காக போறோம். அது மாதிரி இந்த வேதங்கள், தானங்கள், தபங்கள்லாம் ஏன் பண்றோம்னா பகவான் அடையறதுக்காக. வேதங்கள் எல்லாம் அதோட எண்ட் இல்ல. அதுல இருந்து வர நற்குணங்களும் நம்மளோட பியூரிபிகேஷனும் அது எண்ட் இல்ல. பகவான் அடையிறது தான் நம்மளோட எண்டு. அது வேணும்னா பகவானோட கடாட்சம் தான் வேணும். பகவான் தான் சொல்றார், என்னோட கடாட்சத்தினால்தான் உனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, அதான் ஆனா பகவான் எல்லாருமே ஒண்ணுதான் எனக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த கட்டாட்சமும் எல்லாரும் கொடுப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நான் தான் எல்லாருமே சமமா பாக்குறேன், எனக்கு எல்லாரும் கட்டாட்சம் கொடுத்துன்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். வெறும் அர்ஜுனன் மாதிரி மட்டும்தான் கொடுக்குறேன்னா அப்படின்னா நீ நெப்போட்டிசம் பண்றியா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்படின்லாம் இல்ல. எல்லாம் பகவான் பண்றது எல்லாத்துலயுமே ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் என்னங்கிறது நாளையோட ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri ஜெய் ஸ்ரீ Krishna. கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ Jai கிருஷ்ணா. Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. Jai Shri Krishna, sir. Jai Shri Thank you, sir. Krishna.